குட் மார்னிங் ஆல். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிஃப்டி சார்ட் வந்து வியூ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்புகிறேன். இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். நமக்கு 588க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 630. இப்போ 630க்கு மேலே நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து வந்திருக்கு. இப்போ 630 டு 687 வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நடக்கலாம். இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் லெவலாக டார்கெட் வந்து எடுப்போம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் லெவலாக ரீச் ஆகும். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இப்படி தான் நம்ம வந்து டார்கெட் எடுப்போம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, சப்போர்ட் வந்து 588. ட்ரெண்ட் லைன் மறுபடியும் 588 வந்து தொடுறாங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் பொசிஷனலாக. இப்போது பார்த்தோம்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அப்போ நமக்கு டார்கெட் அப் டு எங்கே வரைக்கும் இருக்குன்னா 21,772 வரைக்கும் இருக்குது. அப்போ இது வரைக்கும் போகணும். அப்போ நாளைக்கு நமக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. இப்போ இன்ட்ராடேயில் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு அகெயின் 687 பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து போவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு 740 ரிஜெக்ஷன் நடந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேகமாக வந்திருக்காங்க. இப்போ அந்த 740 772 தான் நமக்கு வந்து என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் டார்கெட்டாக இருக்குது இல்லையா. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு 820 டு 850. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 820 டு 850ன்றது லெவல் வந்து ஒரு ஐஃபன் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த 850க்கு அதாவது இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த லெவலுக்கு மேலே 850க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0R0 ட்ரேட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் லெவல்ஸ் பேஸ்டு. நீங்கள் இதை பேஸ் பண்ணி அந்த ஒரு லாட் மட்டும் ஹோல்டு பண்ணலாம். பொசிஷனலாக ஒரு லாட் வந்து ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க் என்னன்னு சொல்லிவிட்டு 588ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ரிஸ்க். 588 கீழே ஒரு வேளை இன்றைக்கி கேண்டல் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இன்றைக்கி கேண்டல் முடியாத வரைக்கும் நம்ம அந்த 0R0 ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் லெவல்ஸு. டார்கெட்டும் அப்சைட் டார்கெட் நம்மளுக்கு இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ் ஃப்ளாக் க்ளோசிங்க்கு வெயிட் பண்ண நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வெயிட் பண்ணேன். ஆனால் நமக்கு அந்த 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங்கே வந்து என்னாச்சுன்னா நமக்கு 404 டைரெக்டாக போயிட்டு 850 தான் முடிஞ்சுது. அதனால் அதில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி ஆக முடியாமல் போயிடுச்சு. அந்த நிஃப்டியில் 0R0 மட்டும் ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க்கும் ரிவார்டு என்னன்னு சொல்லிவிட்டு அது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.